16வது அதிகாரத்தில் ரெண்டு ஓமைகளும் நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப பிரசங்கங்கள்லையும் சண்டே கிளாஸ்லலாம் பார்த்த ஓமைகள் தான். ஸோ வசனத்தின்படி வசனம் போகலாம், ஏதாவது புதுதாக இருந்தால் நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரி, 16வது அதிகாரம் முதல் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழைத்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்ன என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து 15வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து 3 ஓமைகள் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வர மாதிரி 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துலேருந்து ஒரு கண்டினியூஷனாக தான் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் 15ல் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், காணாமல் போனது என்ன, அதை தேடுவதற்கும் அதை திரும்ப தன்னிடமாய் அழைத்து கொள்வதற்கும் தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய தடையாக இருப்பது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த அதிகாரத்தில் வந்து அவர் விளக்குகிறார். 15ல் நம்ம பார்த்தோம், அவர் வந்து பரிசேயர்கள் இடத்துல பேசுனதை. ஆனால் 16வது அதிகாரத்தில் தம்முடைய சீஷர்களை நோக்கி அப்படி சொல்லி சொல்கிறார். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அவரை விசுவாசிக்கிற நம்மளுக்கும் ஒரு மிஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம இருக்கும்போது ஏதோ ஒரு சில காரியங்கள் வந்து தடையாக வரலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உபதேசங்கள் சொல்லும்போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு எப்படி எல்லாவற்றையும் நம்ம கடந்து வருவோம், ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டீச்சிங்ஸ் வந்து குறிக்கிறது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாசமாக இருக்கிற நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுங்கிறதையும் அவர் சொல்கிறார். இங்கே வந்து ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தார். ஸோ அவங்களுடைய ட்ரெடிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கே வந்து பெரிய யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேண்டெல்லாம் வாங்கிட்டு மேனேஜர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு சிலரை. இவங்க எங்கே செட்டில் ஆகிருப்பாங்கன்னா, எருசலேம், ரோம் அந்த மாதிரி பகுதிகளில் நல்ல வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க. ஐஸ்வர்யவான்கள் வந்து வெளியூர்கள்லையும் அவங்க வந்து மேனேஜர்ஸ் உக்ரானக்காரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து முழு பொறுப்பும் இவங்களோட கரத்தில் தான் இருக்குது. இவங்க நினச்சா வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு எஜமான் என்ன பண்ணுறாரோ அதையெல்லாம் இவங்களுக்கு பண்ணுறதுக்குரிய அதிகாரம் எஜமான் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ இங்கே அந்த ஐஸ்வர்யன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னு சொன்னால், உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறேன், எப்படி எல்லா ஆஸ்தியையும் அழித்து போடுகிறான். அப்போ அவன் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்து இதை அவன் வந்து பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சில வீடுகளை கொடுத்து இந்த வீட்டிலேருந்து ரெண்ட் எல்லாம் நீ வாங்கி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம கத்தாரில் நடக்கிறது போல் ஷேக் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க ரெண்ட் வாங்கி வந்து அவங்க கையில் கொடுப்பாங்க. ஆனால் இது ப்ராப்பராக போய் சேரல. ஆனால் இவர் வந்து அந்த ஆசைகளெல்லாம் தனக்கென்று யூஸ் பண்ணுற மாதிரி இவர் கேள்விப்படுறார். அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த எஜமான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. அவர் கேள்விப்பட்ட உடனே, உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாக இருக்கக்கூடாது. ஸோ 2 காரியம் சொல்கிறாரு. இனி நீ உக்ரானக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கணக்கெல்லாம் ஒப்புவிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, என்ன இந்த வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படின்னா அந்த வேலையிலேருந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து பிச்சைக்காரங்களுக்கு சமானமானவர்கள். எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு உடனே ஈஸியாகவும் கிடச்சிருது. அப்படிங்கிறப்போ அவர் வந்து என்ன யோசிக்கிறார், திரும்ப போய் உழைக்கிறதற்கு என்னால் முடியாது, பலன் இல்லை. அதே போல் இறக்கவும் வெட்கப்படுகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த எஜமானுக்குரிய அந்த அந்தஸ்தில் இருந்து எல்லார்ட்டையும் பேசி கொண்டிருந்தவர் திடீர்னு போய் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் வந்து வெட்கப்படுறார். ஸோ இந்த ரெண்டும் அவருடைய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவர் வந்து எப்படி ஒரு ஞானமாக செயல்படுறாரு அப்படின்னு சொன்னால், என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. இப்போ ஒரு வேளை வந்து நான் இந்த பதவியிலேருந்து என்னைக்கு போகிறனோ, இப்போ எனக்கு ஒரு தாட் வருது. ஸோ இந்த தாட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னைக்கு வெளியே போனாலும் என்ன அவங்களோட வீட்டில் ஏற்றுக்கொள்வார் யாராவது இருப்பாங்க அந்த மாதிரியாக நான் வந்து காரியத்தை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. அதுதான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கடன் பட்டவங்க, இப்போ ரெண்ட் வந்து அந்த காலத்தில் மணியாக கொடுக்குறவங்க முடியாதவங்க வந்து
அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கிரெயின் ஆயில் இந்த மாதிரி அவங்க கையிட்டு செய்கிற வேலைகள்ல இருந்து கிடைக்கிற காரியங்களை அவங்க வந்து பணத்திற்கு பதிலாக அவங்க கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீ எவ்வளோ கடன் பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட வந்து கேட்குறாரு. தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக அவர்கள் வைத்து முதலானவனை நோக்கி நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவுன்னு கேட்குறான். அவன் வந்து 100 குடம் எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது. அப்போ டைம் வந்து கொஞ்ச நேரம் தான், ஏன்னா இவர் வந்து இந்த வேலையை விட்டு தூக்கப்படுறாரு, கணக்கு ஒப்பிக்கணும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 100 50ன்னு மாத்துறாரு. அப்புறம் இன்னொருத்தன்ட்ட வந்து 100 கலம் கோதுமை அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட வந்து 80 என்று எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இது எல்லா காசுமே யாருடையது அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவானுடைய. அதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ 50 100 50ன்னு மாற்று அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு திரும்பியும் வந்து பிரச்சனை தான் எஜமானுக்கு, ஐஸ்வர்யமானுக்கு. ஆனால் இதில் என்ன ஒன்று ஒரு டாக்டிஸ் அவர் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கடன் பட்டவங்கெல்லாம் வந்து இப்படி கடன் வந்து உங்களுக்கு தள்ளுபடி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எஜமானை குறித்து உயர்வாக அவங்க நினைப்பாங்க, எவ்வளோ தூரம் அவர் வந்து நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் கடனை தள்ளுபடி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். இன்னொன்று, தள்ளுபடி செய்யும்போது இவங்க அந்த காலத்துக்குள்ளே கடன் கட்டலைனாலும் லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு கட்ட வேண்டியதை அவங்க கட்டி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அவங்க மேலே சுமத்தப்படுகிறது. அதை நல்ல எண்ணத்தோடு வந்து அவங்க செய்ய முடியும், யார் கடன்பட்டவர்கள். அப்போது இப்போ இந்த மேனேஜர் உக்ரானக்காரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், யூஸ் பண்ணுறது யாரோட ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னால் மாஸ்டரோட ரிசோர்ஸ், ஐஸ்வர்யமானுடைய எஜமானுடைய ரிசோர்ஸை தான் யூஸ் பண்ணுறாரு. அதில் தான் இவர் குறைச்சி எழுதுறாரு எல்லாத்தையும். இதனால் அவர் லாஸ் அப்படின்னு யோசிக்கலை, அந்த எஜமானுடைய பெயரை வந்து சமுதாயத்தில் ரொம்ப உயர்வாக மாற்றார். அப்போ அந்த எஜமானுக்கு வந்து என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு நீதியான தண்டனை கொடுக்குறோன்னு அவர் நினைக்கிற நேரத்தில் இந்த ஊழியக்காரன் உக்ரானக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஞானத்தை அவன் வந்து யூஸ் பண்ணி அவன் பேர்லையும் இப்போ பிரச்சனை வராது. ஏன்னா கடன்பட்டவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்கிறது வந்து இவன் தள்ளுபடி செய்யும்போது அது எஜமான் தள்ளுபடி செய்கிறதாவும் ஆயிடுச்சு, இவனும் அதில் ஒரு பங்கு வகிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேளை இவர் இந்த வேலையெல்லாம் முடித்து ஒரு காலம் வருமானால் அந்த நேரம் வரைக்கும் அவனை பார்த்து கொள்வதற்கு இந்த கடன்பட்டவர்கள் இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று, எஜமானுக்கும் வந்து நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டான். அப்போ அதை வந்து பார்த்த அந்த எஜமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு. அப்போ அவன் அநீதி உள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அவனுக்கு தண்டனை வந்து அவன் அந்த வேலையிலேருந்து தூக்கப்படணும். ஆனால் அவன் அங்கேயும் வந்து எஜமானுக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்து தனக்கு உரியதையும் வந்து அவன் ஃப்யூச்சரையும் அவன் வந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக காரியங்களை செட் பண்ணிக்கிட்டான். எதை வச்சு அப்படின்னு சொன்னால் எஜமானுடைய ரிசோர்ஸை வச்சு. அப்போது இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், அநீதியை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இல்லை. இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருமே அநீதி உள்ளவர்கள் தான், விழுந்து போனவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்காத, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இல்லாதவர்கள் கூட அவங்களுடைய ஃப்யூச்சரை வந்து ஏதோ சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வார்னிங் வரும்போது அந்த வார்னிங்க்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அவங்க ஃப்யூச்சரை எப்படி அவங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ரிசோர்ஸ், அது அவங்களோட ஓன் ரிசோர்ஸ் கூட கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வந்து அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத தான் வந்து அவர் புத்திமான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். அப்போ அங்கே இருக்கிற அந்த யூதர்களுடைய பாரம்பரியம், அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை வச்சு இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஸோ நம்ம கல்ச்சர் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது, அவங்களுடைய கல்ச்சரில் அங்கே சுற்றி இருக்கிறவங்களை வச்சு சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ புத்திமான்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வெல்த்தை குறித்து தான் அவர் வந்து பேசி கொண்டு வருகிறாரு. அப்போ அநீதியான உலக பொருள் அப்படிங்கிறது ஆஸ்தி,
குறிக்கிறது. நம்மளுக்கு இருக்கிற அசட், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே அதில் வந்து அடங்கும். அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து மற்ற ஜனங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது இல்லாமல் லைஃபே இல்லை, அதுதான் அவங்களுடைய ஃப்யூச்சர். அந்த ஃப்யூச்சரை எப்படியாவது பச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க புத்திமான்களாய் ஓடுகிறதுக்கு அந்த மணியையும் அந்த வெல்த்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அநீதியான உலகப் பொருள், இந்த உலகத்தினுக்குரிய காரியம் அது. ஆனால் அதை வைத்து கொண்டு இப்போ நீங்களும் அந்த உலகத்தில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த உலகப் பொருள் உண்டு. அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக அதுதான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு 2 காரியங்களை செய்யுங்க. ஏன்னா நித்திய வீடு அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம். கடைசியில் நீங்கள் மறித்து உயிர்த்தெழுந்து அவரோடு கூட இருக்கும்போது அநேக ஆத்துமாக்கள் அந்த மந்தைக்குள்ளே இருக்கணும். அதற்காக தான் நான் வந்தேன். சீஷர்கள் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட மிஷன் வந்து அதுதான். அப்போ நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து இருக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன். ஸோ கொஞ்சத்திலே அப்படின்னு சொல்லுகிறது என்னென்னா, இந்த உலகப் பொருள் அது வந்து கொஞ்ச நாள் இருக்கக்கூடியது, எப்போ வேணாலும் அழிந்து போகக்கூடியது. அது வந்து நிரந்தரமானது இல்லை, அது ஒரு டெம்பரரி காரியம். இதுதான் வந்து அவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்போ இது வரைக்கும் வந்து அநீதி உள்ளவன் சொல்லிட்டு இப்போ திடீர்னு நீங்கள் வந்து கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் நம்ம இந்த பேரபிளில் வந்து யார் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவங்க வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற கொஞ்ச காரியத்தில் உங்களுடைய டேலண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய அசட்டாக இருக்கலாம், உங்களுக்குரிய எல்லா எர்த்லி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை உண்மை உள்ளவர்களாக யூஸ் பண்ணணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்? எல்லாமே தேவன் கொடுத்தது, இது நிரந்தரம் அச்சது. அதனால அதன் மேலே உங்களோட ஃபோக்கஸ் வைக்காமல் அதை வச்சு யாரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரலாம், இல்லை தேவனுக்கு பிரியமான காரியங்களை எப்படி அதை கொண்டு நான் செய்யலாம். ஏன்னா அது வந்து அழிந்து விடும். ஆனால் தேவனுக்குரிய காரியங்கள் வந்து அழியாதது, நித்தியமானது அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து தேவன் சொல்லுகிறார். அப்போ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது உலகத்திற்குரியவர்கள் அவங்கள குறித்து அவர் சொல்கிறார். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நிரந்தரமற்றது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இல்லாமல் உங்களுடைய ஒர்க்லேயோ உங்களுடைய மற்ற சம்பாதிக்கிற காரியத்துலேயோ நம்ம வீட்டு வேலைகள்லையோ எதுலேயுமே வந்து நம்ம உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஊழியத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுப்பார்? ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லாருக்குமே ஒரு மிஷன் கொடுத்துருக்கிறார். விசுவாசிகள் எல்லாருக்கும் நம்ம நற்கிரியைகளை செய்ய வேண்டுங்கிறது தான் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிஷன். அப்போ அந்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம்மளுக்கு எப்போ டைம் வரும், ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது கண்களுக்கே தெரியும். எப்போ நம்ம அந்த உலகத்தின் மேலே பற்று வைக்காமல் தேவனுடைய காரியங்கள் மேலே பற்று வைக்கிறோமோ அப்போ தான் தேவனுக்குரிய ஊழியத்தை செய்கிறதுக்கான சான்ஸ் டோர் முன்னாடி இருக்குங்கிறதே நம்ம கண்களுக்கு வந்து தெரியும். அதை தான் வந்து இங்கே தேவன் வந்து சொல்லுகிறார். அப்போது அநீதியான உலகப் பொருளை பற்றி நம்ம வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நினைத்தால் எல்லாமே நடக்கும். ஸோ அது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் சரி அதில் போதும் என்று இருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் செய்வேன் அப்படிங்கிறதுல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியக்காரனோடனே உடனே பாஸ்டர்ஸ் அப்படி அவங்கள குறிக்கல. எந்த ஊழியக்காரன் சொல்லும்போது எந்த சர்வெண்ட். இப்போ உக்ரானக்காரன் வந்து இங்கே ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு மேலே இருந்தவர் வந்து மாஸ்டர் அதிகாரி, அதே போல் இவர் ஐஸ்வர்யவான். அதே போல் இங்கே வந்து எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்படின்னா உலக காரியங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் வந்து அட் ஸ்ட்ரெச் வந்து நம்மளுடைய இருதயத்தை செலுத்த முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இதை தான் வந்து தேவன் சொல்கிறார். எப்போவுமே வந்து 2 வேலை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒன்றில் தான் நம்மளுடைய ஒரு ஹோல் ஹார்ட்டடாக உண்மையாக நம்ம வந்து செய்வோம். அடுத்ததுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ஸ்கேலில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதை தான் இவர் வந்து சொல்கிறார். அப்போ தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கற்றுக்கொடுங்க சீஷர்களுக்கு சொல்கிறார். அப்போ நமக்கும் தேவன் அதுதான் சொல்கிறார். உலகப் பொருள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா உலகப் பொருளை நம்ம பற்றிக்கொள்ள மாட்டோம், அதன் மேலே நம்முடைய சிந்தையை வைத்திருக்க மாட்டோம். அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாக தான் இருப்போம். அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாக இருங்க, உண்மை உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார்.
இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவங்க கூட பரிசேயரும் நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு கூட்டம் அங்கே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே முந்தின 15வது அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்குறோம், பரிசேயர் வேதபாரகர் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பாவிகளோட இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் முறுமுறுக்கிறாங்க. அப்போ தான் இவர் பேசிட்டு இருக்கிறார். இப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரியாசம் பண்ணினார்கள். ஏன்னா அவங்க வந்து பொருளாசைக்காரராக இருந்தாங்க. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம சீஷர்கள் தேவன் வந்து 15வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காணாமல் போனவர்களை தேடுவதற்கு தான் பிதா வந்து இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறாரு. சீஷர்களுடைய ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஊழியம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பொருளாசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த தீம் அப்படிங்கிறத இந்த 16வது அதிகாரத்தில் முழுசுமே நம்ம பார்த்துடலாம். அப்போ 16ல் பரிசேயர்கள் அப்படி யோசித்தோடனே அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அப்போ இங்கே வந்து நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள்னா பரிசேயர்கள், நம்ம அதை ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து லா எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி தான் இருக்கணுங்கிறதுனால அவங்க தங்களை வந்து ரைச்சியஸ் அப்படின்னு காமிச்சிடறாங்க. தேவனும் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இருதயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் வந்து எமோஷன்ஸை காட்டுற ஒரு இடம் இல்லை, அதில் தான் வந்து தாட்ஸ், அவங்களோட மோட்டிவ்ஸ், இன்டென்ஷன்ஸ், என்ன இன்டென்ஷனில் வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க, அது எல்லாவற்றையும் வந்து தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. இப்போ இவங்க பரிசேயர்கள் வந்து எல்லாருக்கும் முன்பாக தங்களை உயர்வாக காண்பித்துக் கொள்கிறாங்கல்ல, அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது உலகத்திற்குரிய காரியமாக, உலக மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ, அவங்க கண்களுக்கு முன்பாக நம்ம நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், யாராவது வந்து நம்மளை நல்லவங்களா நினைக்கணுங்கிறது தான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு தாட்டுமே. நம்ம எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சவங்களா இருக்கக்கூடாது, இவங்களுக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்களில் நம்ம நல்லவங்களா தெரியணும், இதுதான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படிங்கிறப்போ சில சமயம் நம்மளையும் அறியாமல் வந்து தேவனை விட்டு தள்ளி போகிற காரியம் நடைபெறக்கூடும், எதுலையாவது நம்ம ஆசை வைப்போம். அப்போ இந்த இடத்துல அருவருப்புன்னு குறிக்கப்பட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அன்கிளீன்லினஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா ஐடலிட்ரி, விக்கிரக ஆராதனைக்கு சமமானது. அப்போ மனுஷர் கண்களுக்கு முன்பாக வந்து நான் எப்படி பட்டவளாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறது என்னோட ஃபோக்கஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மனுஷருடைய மகிமையை தேட மாட்டோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா பரிசேயர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னா இவங்க செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து காசெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ரோமர்கள் மத்தியிலே இவங்களுக்கு ஒரு அந்தஸ்தெல்லாம் வந்து இருக்குது. யூதர்கள்லையும் இவங்க பிரதானமானவர்கள். இது எல்லாமே வந்து உலக காரியம், உலகத்தில் தங்களுக்கு ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் குறிக்கிறது. அதை தான் அவங்க வந்து மேன்மையாக கருதுறாங்க. அதனால தான் அவங்க வந்து பரியாசம் பண்ணுறாங்க. ஸோ பொருளாசை அப்படின்னு சொல்லும்போது வெறும் அந்த மணி மாத்திரம் இல்லை, முழு உலகத்தின் காரியங்கள் மேலும் ஆசைப்படுகிறது பொருளாசை. அது விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவல் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். 16 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஸோ இப்போ வந்து ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னால், பரிசேயர்கள் வந்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனத்தையும் அவங்க வந்து கரைத்து குடித்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். அப்போ அந்த வாக்கியங்கள் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. என்ன வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லா தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணமும் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் பண்ணாதீங்க, நீங்கள் தேவனுக்கு அகெயின்ஸ்டாக ஆயிடுவீங்க, மரணம் உங்களுக்கு சம்பளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நியாயப்பிரமாணம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. அப்போ நியாயப்பிரமாணம் காட்ஸ் கேரக்டரை வந்து எடுத்து காமிக்குது. அவர் நீதி உள்ளவர், அப்போ அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதனால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க, நீங்கள் மனம் திரும்புங்கள்ங்கிறது தான் அவங்களும் வந்து சொன்னாங்க. யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. எதை வழங்கி வந்தது அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப யோவான் வரைக்குமே தேவனுடைய ராஜ்யம் வந்து சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய காலத்துக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யமே இந்த உலகத்துக்கு வந்தாச்சு.
ஏன்னா இயேசு கிறிஸ்து மேசியாவை இந்த உலகத்தில் வந்துட்டார். ஸோ அது வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா விழுந்து போன மக்களுக்கு அது ஒரு நற்செய்தியாய் உங்களுக்கு சொல்லப்பட்டு தான் வந்தது. மனம் திரும்புங்க, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனிடத்துல எப்படி நீங்கள் சேரலாம் அப்படிங்கிறது தான் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவங்க எல்லாம் அதை மாற்றி அவங்களுக்கு வந்த ஒரு இதில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தேவன் சொல்றாரு, சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஸோ பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னா பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம்னு நினச்சிட்டு அவங்க திறவுகோலை, நியாய சாஸ்திரிகள் திறவுகோலை தங்கள் இடத்துல வைத்துட்டு உள்ள வரவங்களும் விடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பாவிகள், ஆயக்காரர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு பிடிச்சு போகிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் திடீர்னு ஆஃபர் அப்படின்னா அங்கே அவ்வளோ கூட்டம் வந்துடும். எங்கேருந்து தான் நியூஸ் தெரியணும், அவ்வளோ கூட்டம் வந்துடும். அதே போல் இப்போ மேசியா வந்துட்டாரு, இது தேவனுடைய ராஜ்யம், மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு, அவர் தான் ரட்சகர்னு கேள்விப்படுகிற அநேகர் முந்தி அடிச்சுட்டு அவர்கிட்ட வர்றதை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா அந்த பரியாசம் பண்ணின பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள், ஆனால் நீங்கள் பரியாசம் பண்ணிட்டு வெளியில் நிற்கிறீங்க அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும். ஸோ இவங்க இப்படி சொன்ன உடனே, இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே மேபி அவங்களுடைய தாட்ஸ் என்னவா இருந்திருக்கலாம், இதில் கொடுக்கப்படல, ஆனால் அவங்களுடைய தாட்ஸ் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை இவர் மாற்ற வந்திருக்கிறாருங்கிறது தான் ஏற்கனவே அவங்களுடைய மைண்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா ஆசீர்வாதம், அதனாலதான் ரிச்னஸ், அதனாலதான் ஐஸ்வர்யம், அது பேர் பொருளாசை கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் செட். அப்ப இவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா நீங்க உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அப்போ செய்யறது வேண்டாங்கிற மாதிரி இவர் போதிக்கிறதா அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை இவர் மாற்றுகிறாரு அப்படின்னு. ஏன்னா ஓய்வு நாளில் இவர் அநேக அற்புதங்களை செய்கிறதுலாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆல்ரெடி கொலை செய்யணும்னு சொல்லி ஆலோசனைலாம் பண்ண ஆரம்பிச்சு அந்த வேலை. அப்போ அவர் சொல்கிறார், வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பாகுது. ஹீப்ரூ லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே உறுப்புகளை கொண்டது. அப்போ ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலாம். அது ஒவ்வொரு உறுப்புக்கும் கூட அர்த்தம் உண்டு எபிரேய மொழியில. அப்போ அவர் சொல்றாரு, அது அவமா போவதை பார்க்கலாம், வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும். அப்பனா அந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு அவர் வரல, அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பரிசேயர்களுக்கு காண்பிக்கிறார். திரும்பியும் சம்பந்தமே இல்லாம இந்த 2 வசனம் அடுத்து, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஏன்னா அவங்களோட காலத்துல என்ன இருந்தது அப்படின்னா, மோசையின் கட்டளை இருக்குது, தள்ளுபடி சீட்டை கொடுத்து அவங்க தள்ளுபடி செய்யலாம், இவங்களை ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவர்களை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை சமைக்கும் போது அடிப்பிடிச்சிச்சு, கரைஞ்சி போச்சு, இல்லை அந்த பொண்ணு அழகா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள் லா ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி லிட்டரலாக ஒரு சீட்டு எழுதி டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இது அந்த காலத்தில் பரிசேயர்கள் மத்தியில் ரொம்ப காமனாக இருந்தது. இதனால தான் அவர் விபச்சாரம் பண்ணாத இருக்கணுங்கிறத கட்டளையை சொல்லும்போது, வேறொருத்தையே நீ கண்ணால் பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, தன்னுடைய மனைவி இல்லாமல் இன்னொருத்தர் மேலே அப்படி ஒரு ஆசை வருது, அவள் அழகா இருக்கா அப்படின்னு நினைச்சாலே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தன்னோட ஒய்ஃபுக்கு தள்ளுற சீட்டை கொடுத்து, தள்ளுபடி சீட்டும் சொல்லு, தள்ளுற சீட்டை கொடுத்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நடந்து கொண்டிருந்த அவங்களுடைய காலங்களில் நடைமுறையில் இருந்த ஒரு காரியம். பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரர்கள், அந்த உயர்தர மக்கள் எல்லார் மத்தியிலும் இருந்த ஒரு காரியம். அப்போ தேவன் அதை சொல்றாரு. ஏன்னா இவங்க மைண்ட்ல என்ன திங்க் பண்றாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை இவர் மாத்துறாரு, அழிக்க வந்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. அப்ப அவர் சொல்றாரு, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். அதாவது நீங்க விபச்சாரம் தான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, விக்கிரகாராதனை தான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஒரு பேரபிளுக்கு வர்றார். அதுதான் ஐஸ்வர்யவான் லாசருவின் கதை. அப்போ அந்த ஓமையில தான் நம்ம பார்க்கும்போது லாசருங்கிற ஒரு பேரை மென்ஷன் பண்ணுறாரு. மற்ற ஓமைகள் எல்லாம் பேர் இருக்காது. அப்போ இங்கே ஏன் லாசரு அப்படின்னு சொன்னால், லாசரஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, காட் இஸ் மை ஹெல்ப் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ தேவன் தான் என்னுடைய
உதவி செய்கிறவர், அவர் தான் எனக்கு உதவி செய்கிறவர்ங்கிறது தான் லாசருடைய அர்த்தம். அதனால இந்த பேரபிளில் பர்பஸ்ஃபுல்லாகவே அவர் வந்து லாசரு அப்படிங்கிற பெயரை எடுத்து அவர் வந்து சொல்றதை பார்க்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஸோ எப்பவுமே நம்ம ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், பேரபிளை விளக்கும் போது அவர் என்ன நோக்கத்திற்காக சொல்லுகிறாரோ அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பொருளையும் வந்து வியாக்கியானப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஏன்னா பேரபிள் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான கருத்து அதில் என்ன இருக்குது, அவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு, பேரபிள்ங்கிறது ஷார்ட் ஸ்டோரி. அப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது என்னத்துக்காக சொல்கிறாருன்னு கான்டெக்ட்ஸில் நம்ம இப்போ பொருளாசை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அதுக்கு ரிலேட்டடாக அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத மட்டும்தான் நம்ம அதில் எடுத்துக்கணும். அதில் வியாக்கியானப்படுத்தணும் அப்படின்னா தவறாய் வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இந்த பேரபிளுடைய வசனம் என்ன அப்படின்னா 15வது வசனம் தான் கண்டென்ட், தீம். அதனுடைய அதை விளக்குவதற்கான ஒரு உவமை தான் இந்த 19 31 வரைக்கும். ஸோ ஐஸ்வர்யவான் லாசருடைய உவமை வந்து எதை குறித்து சொல்லுது அப்படின்னா மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரியத்தை தான் அவர் வந்து இந்த உவமையில் விளக்குறார். இதில் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லுவோம், ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுப்போம், அதை எடுத்துக்கிறது அவங்கவுங்க இது. பட் நானும் பார்த்த வரைக்கும் ஓமைகளில் வந்து நம்ம அந்த சமாரியன் ஓமை, அதே போல் இந்த காணாமல் போன குமாரன் ஓமை, எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நிறைய காரியங்களை வந்து வியாக்கியானப்படுத்தி பிரசங்கங்களில் கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அதை அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்டடின்னு பார்க்கும்போது அதை நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஒருவேளை பலவீனமுள்ள ஒரு விசுவாசியாக இருந்தால் ரொம்ப வந்து அதை அக்செப்ட் பண்ணும்போது தவறாய் கூட சத்தியத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் எதற்காக அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் அந்த உவமை அதற்காக சொல்லப்பட்டது, அதை புரிந்து கொண்டால் அது போதுமானது. இப்போ இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே நம்ம அந்த பரிசேயர்களை வந்து நம்ம யோசிச்சுடணும். அவங்க குரூப்பு, மற்றவங்க வந்து பாவிகள், ஆயக்காரர், இல்லை சமுதாயத்தினால நிராகரிக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த மனுஷன் இருந்தால் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் சொல்லும்போது சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உள்ளவங்க. ரத்தாம்பரம் அப்படிங்கிறது ராயல்ச்சியை குறிக்கிறது. ஸோ ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாஸ்ட்ல இன்னும் பேர் கொண்ட ஒரு தரத்தின் இருந்தால் அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல் அருகே கிடந்து அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கூடையே உங்கள் பரிசேயர்கள் கூடையே தான் மற்ற ஜனங்களும் வந்து இருக்கிறாங்க, வேதபாரன் கூடையே தான் மற்ற ஜனங்களும் வந்து இருக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அந்த மாதிரி தேவையில் இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய கட்டளை நியாயப்பிரமாணம் அப்படின்னு பார்த்தாலே அவர் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னா சமத்துவம், எல்லாருமே வந்து ஈக்குவல் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அப்படிங்கிறது தான் அவர் நியாயப்பிரமாணமே கொடுத்தார். அதனால தான் யூபிலி ஆண்டுன்னு ஒன்று இருந்தது, விடுதலை ஆண்டுங்கிறது ஒன்று இருந்தது, அந்நியனும் நீங்கள் உபசரிக்கணும், அதனால தான் தசமபாகம் கொண்டு வந்து நீங்கள் ஆலயத்தில் செலுத்தணுங்கிற கட்டளை இருந்தது. இது எல்லாமே இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சகோதரனை அடிமைப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுக்கு காரணம் என்ன, உங்களுக்குள்ள சமத்துவம் இருக்கணும், ஏன்னா நான் எல்லாரையும் சமமாக பார்க்குறேங்கிறது தான் தேவன் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ இங்கே பொருளாசையில் கூடினவங்களா இவங்க கண்கள் மறைக்கப்பட்டவங்களாம் இப்படி இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து சொல்கிறாரு, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டான். அந்த அளவுக்கு ஒன்றுமில்லாதவனாய் வந்து உன்னை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான், ஆனால் உங்களுக்கு கண்கள் எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்றார். பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் எப்படி இருந்தது அப்படின்னா விசுவாசிகளின் தந்தை வந்து ஆபிரகாம், அவங்களுடைய பிதா யாருன்னா ஆபிரகாம், இதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து ஆபிரகாமோட கூட பந்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறது. அதனால தான் அவர் வந்து எடுத்துக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பரலோகம் எங்கே இருந்தது, பாதாளம் எங்கே இருந்தது, ஆபிரகாம் அடியில் லாசர் உட்கார்ந்துருந்தாரா, இல்லை நம்ம ஃபியூச்சரில் ஆபிரகாம் அப்படி உட்கார்ந்துருப்பாரா அப்படிங்கிறதுல அவங்களுடைய ரபிகளுடைய அந்த போதக முறை வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்து வந்து டிபேட் பண்ணி வந்து பேசினதை நம்ம வந்து பார்த்தோம். ரபிகள் வந்து ஜெபம் பண்ணும்போது உபவாசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தீம் இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்கை பேஸ் பண்ணியே இயேசுவும் ஒரு போதகர் ரபியாக இருக்கிறதுனால அவரும் வந்து அந்த மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து ஆபிரகாமின் மடியிலே லாசரு அப்படின்னு சொல்லும்போது
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பந்தியில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு அப்படி கிடையாது, அப்படி சாஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் நம்ம யோவான் அப்படிங்கிற சீஷன் கூட இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்து சாய்ந்து அப்படின்னு சொல்லும்போது அது இங்கிலீஷில் அதே மாதிரி இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்குதோ அங்கேயும் அதே வார்த்தை தான் கொடுத்துருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, மடியில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, அந்த சாய்ந்து அவருடைய நெஞ்சில் சாய்ந்திருக்கிற அந்த பொசிஷன், அதாவது அருகில் இவருக்கு அடுத்து அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த பொசிஷன், அதாவது ஆபிரகாம் கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்புறம் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஓல்டு கவர்னன்ட் ஃபாலோ பண்ணுற அந்த பீப்புளுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹேடிஸ், கெஹனா, சியோல், ஹெல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் தெரியல. சரி, நான் சொல்றேன். ஏசாயா படிக்கும்போது அது வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து ஹேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இடம், அதாவது மரித்து எல்லாருமே வந்து ஹேடிஸ்க்கு போயிடுவாங்க. யாருமே வந்து தேவனோட இருக்க முடியாது. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தேவன்கிட்ட வந்து செல்ல முடியும். இது வந்து அவங்களுடைய அந்த புரிதல். அது வந்து புரிதல்னா அது ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துலேருந்தே பார்க்கும்போது கெஹனா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அந்த பள்ளத்தாக்கு ஒன்று பார்ப்போம். அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பள்ளத்தாக்கில் வந்து எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது பேர் மறந்து போச்சு, தோல் ஆரம்பிக்குமே, என்னதோ ஒரு சங்கார பள்ளத்தாக்கு. அப்புறம் தோலை அதுக்கு இன்னொரு பேர், இன்னும் பள்ளத்தாக்கு, தோலை இன்னும் பள்ளத்தாக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா, அவங்களுடைய குப்பைகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு, நம்ம நெகேமியாவுடைய அந்த வால்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஹின்னோம் வேலின்னு ஒன்று இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் வந்து எப்பொழுதுமே குப்பையை கொண்டு வந்து போட்டு அதை எரிச்சிட்டு இருப்பாங்களா, அது வந்து விடிய 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 எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால நரகம் அப்படி தான் இருக்கும். அதனால அது கெஹனா அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. இப்போ கெஹனா அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லப்படலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஹேடிஸ். ஹேடிஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மரித்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து புரிந்து கொள்ளுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், மரித்த உடனே நம்ம இயேசு கிறிஸ்துவனால தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து விக்கெட் பீப்புள் வந்து துன்மார்க்கர் வந்து நரகத்துக்கு போவாங்க. அவங்களுடைய புரிதல் ஓல்டு கவர்னன்ட், அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசியாதவர்கள், அந்த யூதர்கள், அந்த பரிசேயர்கள், அவங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க நடுவில் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க, அந்த ஹேடிஸ்ங்கிற இடத்துல. சரியா? ஸோ ஹேடிஸ் அப்படிங்கிற இடம் தான் இந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட பேசுறதுனால அவர் வந்து அந்த மாதிரி சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறது, அதாவது ஹேடிஸ் அப்படிங்கிற இடத்துல அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை, இப்போ பாதாளம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்கப்படும் போது அது நரகம் இல்லை, பாதாளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த இடத்துல குறிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பாதாளம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போது ஹேடிஸ்ன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு யாருடைய ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து தனித்து விடப்பட்டவர்கள். ஸோ எல்லாருமே மரித்தவர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறதான ஒரு புரிதல். அப்போ அங்கே இருந்து அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்போ லாசரு கூட ஆபிரகாம் கூட லாசரு இருக்கிறத வந்து அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி கூப்பிட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் சொல்ல வர்றது என்ன, இதுலேயும் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமை எப்படி கூப்பிடுறாருன்னா, தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரை துவைத்து அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அவர் வந்து ஏன் ஒரு சொட்டு தண்ணி மட்டும் கேட்டார், நாக்கை மட்டும் நினைக்கிறதுல என்ன ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கேள்வியாக இருந்தது. அப்போ வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எம்டினஸ், ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ், இல்லை வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு விதத்தை காண்பிக்கும்படியாக தான் இந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரொம்ப பஞ்சத்தில் ஒரு வனாந்திரத்தில் நம்ம கிடக்கிறோம், அக்னி சூழ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட என்னை உயிர்ப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போவுமே அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால்,
நீர் எனக்கு இறங்கி லாஸ்ட் தன் விரலின் நுனியை தண்ணீர்னால் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் அவனை இங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். மைண்டில் நம்ம பரிசேயர்களையும் அடுத்த குரூப்பையும் நம்ம விசுவாசிகளையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உன்னிடத்திற்கு கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். இதுதான் அவங்களுடைய அந்த புரிதல். அதை அவர் ஆபிரகாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த உணர்வு வருது. அப்போ அட்லீஸ்ட் என் குடும்பத்தையாவது நான் ரட்சிக்கணும், அதனால அனுப்புங்கன்னு ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அப்போ ஏற்கனவே அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றது போல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அவங்களும் மனம் திரும்பங்கள் தான் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க செவி கொடுத்தாலே போதும், இங்கே வர முடியாது, இங்கே இந்த நீ இருக்கிற இடத்துக்கு அவங்க வர முடியாது, என்கிட்ட இருப்பாங்கங்கிறது சொல்றாரு. அதற்கு அவன், அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். ஸோ கான்செப்ட் என்னன்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இவங்களுக்கு அது தெரியும் பரிசேயர்களுக்கு, ஆனால் அவங்க மனம் திரும்பலை. அவங்க இன்னும் எப்படி இருக்கிறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் அடையாளத்தை கேட்குற ஒரு கூட்டம்னு நம்ம பார்த்தோம். அதே போல் திரும்ப திரும்ப ஆபிரகாம் பேசுகிறாரு, திரும்ப திரும்ப தகப்பனே தகப்பனேன்னு தான் இவர் சொல்கிறாரு. யார்? அந்த ஐஸ்வர்யவான் சொல்லியும் அந்த உணர்வில்லை. இவங்களும் பிதா பிதான்னு தான் சொல்கிறாங்க, பிதாவினுடைய கட்டளைகளை நாங்கள் கீழ்ப்படுகிறோம் சொல்கிறாங்க, ஆனால் உணர்வுள்ள இதயம் அவங்களுக்கு இல்லை. அப்போது அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி வந்தா கூட நீங்க நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அந்த ஒரு காரியம்தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்போ மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கற்றுக்கொள்ளுகிற நியாயப்பிரமாணம், நீங்க மனுஷருக்கு முன்பாக வருகிற மகிமையை நீங்க தேடிக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்குமே என்னுடைய சமூகத்துக்கு நீங்க வர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஓமையினுடைய அந்த கீ 15th verseல இருக்கு. அப்போ மனம் திரும்புங்கள் நான் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதை வாசிக்கும் போது நம்மளுக்கும் கூட ஒரு எச்சரிக்கையும் செய்தி மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாரு. நம்ம நியாயப்பிரமாணத்தை நம்மளும் இப்போ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். எப்படி அப்படின்னா உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன உபதேசம்? அவரை விசுவாசிக்க வேண்டும்ங்கிறது தான் உபதேசம். அந்த விசுவாசிக்கிறதுக்குள்ள அன்புங்கிறது வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் முழுவதிலும் தேவனுடைய அன்பு இருக்குது. இப்போ அந்த அன்பு இருந்ததுன்னா எல்லா துர்க்குணங்களும் நம்ம விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு உணர்வு வேணும். அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். மனுஷர்கள் முன்பாக நம்ம உயர்வாக எண்ணப்படணுங்கிறது நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம குடும்பங்கள் மத்தியில், நம்ம சபைக்குள்ள, நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, எல்லா இடத்துலையுமே தேவனுக்கு கண்கள் நம்மை பார்க்கறது, மனுஷருடைய கண்களுக்கு பிரியமா இல்லாமல் தேவனுடைய கண்களுக்கு பிரியமா இருக்கிறோமான்னு நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் விழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கும் உண்டு. நம்மளை அறியாமையே கூட நம்ம தடுமாறிடுவோம். அதனால எப்பவும் அவரை பிடித்து கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மீகான்னு நினைக்கிறேன், சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. மீகா 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஸோ பழைய பாட்டிலையும் அவங்களோட நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் புத்தகங்களையும் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி அப்படின்னு சொன்னால், லாஸ்ரு மாதிரியும் உன் பக்கத்தில் ஒருத்தன் இருந்து உன்னையே பார்த்துட்டு இருக்கிறான். அவனை நாயெல்லாம் நக்கி கொண்டு இருக்குது, ஆனாலும் அவன் மேஜையிலேருந்து வெளியிற துணிக்கைக்கு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நீ அவனை இரக்கம் காட்டலாம் எனக்கு. ஸோ இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை. அப்போது அந்த பொருளாசைக்கு பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பெருமை, நாங்கள் அப்படிங்கிற பெருமை. இப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஸோ முழுவதுமாய் லூக்கால அவர் நம்ம ஒரு கண்டினியூஸாக திரும்ப திரும்ப இப்போ 16வது அதிகாரத்தை முடிச்சிட்டோம். ஆனால் திரும்பியும் நம்ம 8th சாப்டரில் இல்லை 7th சாப்டர்லேருந்து அப்படி கண்டினியூஸாக நம்ம 16 வரைக்கும் ஒரு டைம் ரீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் நுணுக்கமாய் என்ன சொல்லுகிறது, நம்ம எதில் குறைந்து போயிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். டெய்லியுமே வாசிக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். வாசிக்க டைம் இருக்கான்னு தெரியல, பட் நான் பர்சனலாக நான் யோசிக்கிறேன். டெய்லி வாசித்தாதான் அந்த ஒரு அவர் கூடயே இருக்க முடியும். இல்லைன்னா எப்போ வேணாலும் அந்த உலகத்தில் வந்து நம்ம விழுந்து நம்மளையும் அறியாமல் இருப்போம் பரிசேயர்கள் போல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம லூக்கா 16 பார்த்தோம். 2 உவமை. அந்த 2 உவமையிலையும் இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உலக பொருள் எப்போ வேணாலும் உங்களை இழுக்கும், பொருளாசை உள்ளவர்களாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்வார். என்ன அப்படின்னா, உலகத்தின் காரியங்களுக்காக பாடுபடுறதோ அதில் பிரியப்படுறதோ இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்தந்தைக்குள்ளது போதும் அப்படின்னு சொல்லி இருந்து அதில் நான் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாங்கிறத நான்